விவசாயி. வணக்கம் தமிழ் ஃபார்மர்ஸ். இன்றைக்கு நாங்கள் தக்காளி காண்டு நடப்போகின்றோம். தக்காளி காண்டு நடுறதுல ஒரு இதொன்று சொல்லுவோம், அதை பாருங்க நீங்கள் வீடியோவில். நாங்கள் தக்காளி காண்டு நடுறதுக்கு ஒரு இதொன்று சொல்ல போகிறோம். நல்ல இது செய்க எல்லாம் போட்டு செய்கிறத அது வீடியோவில் காட்டுறோம், வாங்க. வணக்கம். வணக்கம். நாங்கள் தங்கராசன் என்ற தோட்டத்தில் தக்காளி நடப்போகிறோம். பாருங்க, இந்த இதுக்கு ஒரு கிழங்கு வெட்டி இந்த இலைக்கு மேலே 2 இலைக்கு மேலே கீழே வைக்க வேணும், மண் மூடி. அதுக்கு பிறகுதான் நல்லா ஸ்ட்ராங்காக வரும். ஆனால் கிழங்க போட்டுங்க, இந்த 2 இலைக்கு மேலே தாழ்பத்துக்கு போகணும் கீழே. இந்த 2 இலைக்கு கீழே தாக்கணும். தாக்காதான் இந்த சைடில் இருக்கிற வேர்கள் எல்லாம் அதுலேருந்து வேர் கிளம்பி கண்டு பிளப்பான முறையில் கண்டு வளர்ச்சி அடையும்னு சொல்றீங்க. அதான் காற்று அடித்தாலும் அடங்காது, காற்று அடித்தாலும் ஆடாம இருக்கும். சரி, ஓகே. அப்ப அது அந்த முறையின்படி நடுவோம் நாங்கள். சரிப்பா, ஓகே. கணக்கு. ஓகே, காணுமா? காணுமா. கிழங்கெல்லாம் வெட்டியாச்சு. இந்த வேருக்கு இதுக்கு கொஞ்சம் சாணம் போட போகிறோம். ஓகே, அப்போ கொஞ்சம் சாணம் போடுறோங்க. பாருங்க, கொஞ்சம் சாணம் போடுறோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நாங்கள் இப்போ இந்த கிழங்குல மங்களகரமாக மஞ்சள் போட போகிறோம். இந்த கிருமி நாசினிக்கு தான் இதை போடுறது. அந்த இதுகள் ஒன்றும் வராது, நோய் துன்பம் ஒன்றும் வராது. அதுக்காண்டி தான் இப்படி கொஞ்சம் போட்டுட்டு போட போகிறோம். இது ஒரு சைனீஸ் முறை கண்டுபிடிப்பு. அதை பார்த்து தான் நாங்கள் இப்போ செய்கிறோம். வாங்க, நாங்கள் இந்த மஞ்சள் தூளை போடுறோம். என்ன சொன்னால், இந்த மஞ்சளில் வந்து சாப்பாட்டுக்கும் சரி இதுக்கும் சரி பாவிக்கணும்னு தான் அதில் உள்ள கிருமி நாசினி எல்லாம் இந்த இதை விட்டு போயிடும். அதுக்கு பிறகு நாங்கள் நட்டம்னு சொன்னால் அது ஒரு பிறப்பான முறையிலையும் ஒரு வளர்ச்சி முறையிலும் வளர்றதுக்கு அதுக்கு காரணம் இருக்குன்னு நாங்கள் நினைச்சு இதுகளை செய்கிறோம். அதே மாதிரி நீங்களும் இதே மாதிரி நட்டு பாருங்க, அழகாக முளைத்து வந்தால் எங்களுக்கு ரிப்ளை கொடுங்க, லைக் பண்ணுங்க. டொமாட்டோ கொலையா காய்க்கும். இலைக்கு மேலேயும் மண் வரணும், அப்பதான் கண்டு வந்து பிளப்பா நிற்கும். இந்த 2 இலைக்கு மேலையும் கண்டு நின்றால் இப்படி ஸ்ட்ராங்கா நிக்கணும். கண்டு இப்படி ஸ்ட்ராங்கா நின்றுன்னா ஓகே. கொஞ்சம் உயர் நட்டிங்கன்னா காத்துக்கு அப்படி வளைஞ்சு மேல வளர்றதுக்கு சான்ஸ் இல்லை. அதால வந்து இந்த மண்டத்துக்கு நிக்கும். தடி ஊண்டி அது பிறகு பந்தல் போடலாம், தடி ஊண்டலாம், பல வேலையும் அதுக்கு பிறகு செய்யலாம். இதுல நான் 3 லைன் நட்டுருக்கிறேன். இந்த 3 லைனை அப்படியே நேரா பிடிச்சி குறைஞ்ச ஒரு 75-100 கண்டு நடுறதா தான் பிளான் போட்டு செய்து கொண்டிருக்கிறேன்னு. இதே பேட்டர்ன்லயே நீங்களும் நட்டு பயன்பெற வேணும். அதுக்காக தான் நாங்கள் இந்த வீடியோவை நாங்கள் மினக்கட்டு போடுறோம். தெரியாதாக்கள் இந்த வீடியோவை பார்த்து அப்படியே பாருங்க, நட்ட உடனே பாருங்க எப்படி நிக்குது அந்த கண்டு, இப்படி நிக்குது. என்ன இப்படி நுனியில வச்சா இங்க இந்த மாதிரி நுனியில வச்சு மூடினீங்கன்னு சொன்னா இந்த சைட் வேர்கள் விடாது. அதெல்லாம் நல்ல தாழ்வமா அந்த 2 இலை ஸ்டார்ட்ல வர அந்த 2 இலைக்கு கீழே மண் நிக்கணும், பிறப்பா உண்டாகும். சரி, இதையும் நாங்க நடுறோம், பார்த்துக்கொள்ளுங்க. அதே மாதிரி தான் நட்டு கொண்டிருக்கிறோம். அழகான முறையில நல்ல சேரா நிக்குது. நல்ல 25 கிராட வகைக்கு இருதன்மை இருக்குது. தண்ணி கொஞ்சம் காட்டுவோம்.
அப்படியா கொண்டுங்க தாராளமா கொண்டுங்க என்ன என்ன வலிக்கிட்டாச்சு இது எவ்வளவு 2 மாதம் ஆச்சு தக்காளி கொட்டை போட்டு சின்னதாக வச்சு எல்லாம் பாதுகாத்து 2 மாசம் ஆச்சா தக்காளி கொட்டை போட்டு ஓ நான் இப்போ போட்டுக்கணும் இப்போ 2வது இலை விட்டுருக்கு எந்த நாள் பிந்தி போச்சு எல்லா கண்டுக்கும் சாணகம் போடணும் கீழே அடியில மஞ்சளும் மஞ்சளும் போடணும் போட்டு அந்த 2 கிளைக்கும் கீழே அழகான முறையில செய்யணும் ஓடப்படாது காரை எடுத்து கொண்டு அங்க மனிதன் நினைக்கிறார் அவர் அங்க உண்ட போறாரு இதுக்கெல்லாம் யோசிக்க கூடாது என்ன நட்ட உடனே தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் அழகான சைட்டால் ஊற்றினாலே போதும் பூவாளி அங்கே இருக்குது அங்கே அடுத்த வைக்கலாம் தேவையில்லை கைத்திறமையை காட்டணும் என்ன பூவாளியிலே எல்லாத்தையும் முடிக்கக்கூடாது என்ன நீங்கள் வளர வளர மண்ணை அது கூட பாத்தி கட்டணும் ரொம்ப கண்டு நட்டாச்சு இன்னும் நடவணும் நான் நட்டுட்டு கூப்பிட்றேன்னு இங்கே மட்டம் அடிக்கணும் பண்பாடு செய்யாமல் ஊற்றலாது இன்னும் ஒரு லைன் நட்டு 3 கண்டு நட்டாச்சு 100 கண்டு இது மிச்சம் இருக்குது அங்கே கொண்டே நடுவோம் மற்ற தோட்டத்துக்கு இதெல்லாம் அங்கே போய் நட்டு போட்டு வர இப்போ எங்கள்கிட்ட நட்ட உடனே மற்ற தோட்டக்காரங்களும் கேட்பாங்க தக்காளி கண்டிருக்கோண்டு இப்போ இந்த வக்கிலையும் தக்காளி இருக்குது அங்கான் கொண்டு போகிறோம் மிச்ச கண்டுகள் எல்லாம் விற்பனைக்கு வரும் இன்னும் அங்கே கூட இருக்குது தான் ஒரு கண்டு 1 ரூபாய்க்கு கொடுப்போம் விதை போட்டதுக்கு கொஞ்சமாவது லாபம் பெறட்டு இப்போ அங்கே நட்டு போட்டு வந்துட்டோம் அங்கே குதிரை சாணம் போட்டு மஞ்சள் போட்டு எல்லாம் வச்சது இங்கே வந்து மாட்டு சாணம் காய வச்ச மாட்டு சாணம் 1 கிலோ 1 ரூபா 25 கிலோ வேண்டி வச்சுருக்கிறோம் இதை கொஞ்சம் கீழே போட்டுட்டு தான் மஞ்சளையும் போட்டுட்டு தாப்போம் இது சைனீஸ்காரன் யூடியூப்பில் பார்த்து மஞ்சள் போட்டு வைக்கிற மாதிரி நல்லா அவங்களுக்கு நல்லா வந்தது எங்களுக்கும் வரத்தான் போகணும் எல்லாம் நடுவோம் வீட்டை வச்ச ஹண்ட்லைன் நத்தை வாங்கிடுது எல்லாத்தையும் இல்லையால திண்டுடுது நத்தையில் இது சரியாக விட்டு வராது அங்கேயும் 200 கண்டு அங்கேயும் நிற்குது இதை நாடு பக்கவே சின்னல்ல வச்சு நாங்கள் இப்போ தான் ஓரளவுக்கு ஓகே
மண்ணை உளுத்தி விட்டுட்டு நீங்கள் தக்காளி கண்டு நடுறாண்டா ஆழமை நட்டால் தான் அந்த எல்லா இந்த இலைக்கு மேலால் மூடணும். மூடி விட்டால் தான் அந்த அதிலிருந்து வேர்கள் எல்லாம் மூடி நல்ல பிளப்பாக நிற்கும் கண்டு. இல்லாட்டி சரிஞ்சிடும். தக்காளி கண்டுக்கு காற்றடிச்சா சரிஞ்சு விழுந்துருவார். இந்த தடி ஊண்டி போட்டு இந்த தக்காளி வந்து இந்த இதுக்கு கீழான் வேர்கள் ஓடும். அந்த வேர்கள் நல்ல சத்துக்களை உறைஞ்சி எடுக்கும். நல்ல உறைஞ்சி நல்ல இதாக காய்க்கும். சின்ன கண்டு அரைவாசி நிலத்துக்குள்ள போகுது. தக்காளி கண்டு நட்டு 25 கிராடில் நடுறோம். 2 கிழமைக்கு நல்ல வெயில் கிடைக்கும். அதுக்குள்ள கிசி கிசாண்டு வளருவார். இதெல்லாம் இப்போ நட்டு முடிஞ்சது. இதுக்கு தண்ணி ஊற்ற போகிறோம். ஆனால் தண்ணி அந்த அடியிலான்னு ஊற்றணும். மேலே ஊற்றினா அதுக்கு தாங்காது. பெருசாக வளர்ந்தா அப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் தான் ஊற்றணும். இவங்களெல்லாம் வந்து தக்காளி அந்த கண்ணாடி இதுக்கெல்லாம் கூட வளர்க்குறவங்க. ஆனால் வெயிலும் சாதா பட வேணும். கூட பட்டால் கரிப்போம். மழையும் படக்கூடாது. காய்க்கிற மூட்டம் அந்த மழை பெய்தால் ஒரு அழுகிற தன்மை வரும் தக்காளி. கொஞ்சம் தான் ஊற்ற ஊற்றோன்னா சரிஞ்சு தான் ஊற்றணும். இப்போ நல்ல கண்டு தானே கூட ஃபர்ஸ்ட்டாக இது பீச்சாக ஊற்றினா கொஞ்சம் பாரிப்போம். ஒரு மாதிரி 2 கிழமைக்கு வெயில் இருக்கிறபடியா பரவாயில்லை. நட்டு வேரோடி வந்துட்டு வேண்டா சரி. தண்ணி ஊற்றி அங்கே போய் தண்ணி எடுத்துருவோம். கிணத்துல தண்ணி எடுக்கிறது இது கட்டி வச்சிருக்காங்க. தண்ணி மழை தண்ணி தான் சேகரித்து வைக்கிறது. மழை இல்லாட்டி தண்ணியும் இல்லை. இல்லாட்டி குழாக்கிணறுலாம் நடிச்சு எடுக்கணும். இப்போதைக்கு காணும். 3 டேங்க் இருக்குது. கிணறு 1 இருக்குது. அந்த டேங்க் இருக்குது. அங்காலே ஒரு டேங்க் இருக்குது. எல்லாம் தண்ணி எல்லா தோட்டக்காரரும் எடுப்பு நம்ம வந்து தக்காளி 100 கண்டு நட்டாச்சு. ஆமா 100 கண்டு நட்டாச்சு. இப்ப ஒரு பவுச ஒரு மத்தியானம் 12 மணி ஆகுது. சாப்பாடு வெயில் ஒரு பக்கம் அபூர்வமா கிடக்குது. இப்ப 100 கண்டு நல்லன்னா முடியாத நல்ல உடம்பு ஒரே வலிதான். வலிதான். நீங்கள் நல்லா செய்கிறீர்கள். நான் நல்லா செய்வேன். ஓ இனி பான் சாப்பிட்டுட்டு என்ன மற்ற என்ன கிடக்குது? உருளைக்கிழங்கு கொஞ்சம் இருக்குது. நேற்று கொஞ்சம் தாட்டுறாங்க. இன்னும் கொஞ்சம் இருக்கு. இந்த கொஞ்சம் தாக்கணும். ஓகே ஓகே. அதுக்கு பிறகு இவ்வளவு வேலை நடக்கு. இப்போ நாங்கள் என்ன சொன்னா, இப்போ நான் யோசிக்கிறேன் என்ன சொன்னா, அடுத்த முறைக்கு இப்போ 2 நாள் கழிச்சு இதுல ஒரு வீடோடு போடுவோம். இப்படி நாங்கள் இடைவேளை இதுகள் செய்யறதுக்காக வீடு ஒன்று அடிப்போம் ஒரு பிளான் ஒன்று போட்டிருக்கிறோம். ஏற்கனவே எங்களுக்கு ஒரு இது ஒன்று தந்திருக்கணும். ரெண்டாலும் எங்களுக்கு இது நல்லானு இதுல ஒரு வீடு ஒன்று நாங்கள் இப்போ போட போறோம். திருப்பி 100 கண்டு நட்டுட்டு பான் சாப்பிட வேண்டியா கிடக்கு பாருங்க. பானும் ஒரு கோலாகும்.
கிழங்கு ரொட்டி நல்லா தான் இருந்தது. கிழங்கு ரொட்டியும் சாப்பிட்டோம் நாங்கள். இன்றைக்கு கிழங்கு ரொட்டியும் சாப்பிட்டாங்க. எங்களை முதலாளி ஒளிபரப்பாளர் இந்த கிழங்கு ரொட்டி கொண்டு வந்தவர். கிழங்கு ரொட்டியும் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இருக்கிறோம். இனி என்ன இதில் வேலை செய்ய துவங்கிடுவோம். அடுத்த உருளைக்கிழங்கு தாக்க போகிறோம். இன்னைக்கு நெதர்லாந்தில் ஹோனிங்கன் ரெண்டாவது குரோனிங் தாக்கா இன்னைக்கு எங்களோட அரச பிறந்த நாள். அவங்க டென்கில்லரில் இருந்து அம்சராம் ரொட்டடாம் எல்லா இடமும் வாரார். ஓமாம். அதுக்காக தான் அந்த சில இடங்கள்ல அந்த மார்க்கெட் போடுறவங்க உடுப்புகள்ல அந்த பழைய சாமான்கள் பழைய சாமானா பரவாயில்ல தான், நல்ல சாமான்களான்னு தோட்ட சாமானும் விற்கிற. தோட்ட சாமான்களும் விற்க நான் ஒருக்கா பார்த்தேன். நானும் நல்ல டிவிகள் இதுகள் எல்லாம் விற்கிறாங்க. அப்ப இதை முடிச்சுட்டு அங்க போவோம்ன்றீங்களா? ஒரு 3 மணிக்கு போனா அப்படி ஒருக்கா சுத்தி மலிவா வாங்கலாம். மலிவா வாங்கலாம். ₹1 2 வாங்கலாம். ஓகே ஓகே ஓகே. அப்ப நாங்க இதை முடிச்சுட்டு வேலையை துவங்குவோம். வணக்கம் வணக்கம் வணக்கம். அடுத்த வீடியோல பானோட சந்திப்போம். எல்லாத்தையும் செய்து கொண்டு வருவோம். சரி, அது முதலாளி கொண்டு வருவார். வீடியோ இருக்கிறதான் ஒளிப்பள்ளிவாளர் கொண்டு வருவார். நாங்க சாப்பிட்டுட்டு அவர் தன் முகத்தை காட்ட மாட்டார்.